ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது டெக் எஜுகேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதாவது அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் முடிச்சாச்சு. அவங்க ஓட்டர் லிஸ்ட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா நம்மளோட பேர் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்டில் வந்திருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஓட்டர் போர்ட்டல் டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்டுக்கு ஈஸியாக வெப்சைட்டு போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஓடிபி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் டவுன்லோட் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்டர் ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டேட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணதும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ ரெண்டாவது காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இயர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 2026 அப்படிங்கிறது செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நம்ம செலக்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் டேப் பண்ணி எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல் 2026 அப்படிங்கிறதுல செலக்ட் ஆயிருக்கான்னு பாருங்கள். அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட மாவட்டம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ என்னோட மாவட்டமான கன்னியாகுமரி நான் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நீங்கள் என்ன தொகுதியில், அதாவது நீங்கள் என்ன எலெக்ஷன் தொகுதியில் இருக்கீங்களோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பத்மநாபபுரம் தொகுதி நான் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழ் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ முக்கியமான விஷயம் கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த தொகுதியில் வந்து என்னென்ன ஓட்டர் பூத் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே வரும். ஸோ இதில் வந்து செக் பண்ணி தேடி பார்த்து உங்களோட ஓட்டர் பூத்தை வந்து நீங்கள் எந்த பூத்தில் போய் ஓட்டு போடுவீங்க, எந்த ஸ்கூல் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து இப்போ பார்த்துங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வீடியோ ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தேடுறது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு கண்டிப்பாக. ஸோ ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தை செக் பாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ மேலே வந்து ஒரு கேப்ச்சா இருக்கும், ஓகேவா? அந்த கேப்ச்சாவை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் ஏரர் தான் வரும், ஓகேவா? ஓகே, இப்போ வந்து டைப் பண்ணி முடிச்சாச்சு இல்லையா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பச்சை கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், ஓகேவா? ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தொகுதி வாரியாக உங்களோட ஓட்டர் லிஸ்ட்டோட இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவசரப்பட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணிடாதீங்க. ஒரு 10 செகண்ட் அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜில் எதுவுமே பண்ணாமல் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், ஓகேவா? இப்போ வரும் பாருங்கள், நான் காமிக்கிறேன், ஓகேவா? நீங்கள் அவசரப்பட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ இது என்ன பட்டன் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணும்போது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து ஃபைல் டவுன்லோடுன்னு காமிக்குது 9 MB, ஓகேவா? ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பிடிஎஃபாக ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளோட தொகுதியில் பார்த்திங்க அப்படின்னா என்ன அந்த வார்டு வாரியாக, அதாவது நம்ம தொகுதியில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வார்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வார்டு வாரியாக உங்களுக்கான பிளேஸில் இருக்க ஓட்டர் லிஸ்ட் எல்லாமே இதில் வந்துடும், பேர், அவங்க டீட்டெயில்ஸ், ஓகேவா? ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் வராது, பட் அது வெப்சைட்டில் இருக்கும், ஓகேவா? பிடிஎஃபில் ஃபோட்டோ மட்டும் வராது. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இது வரல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து உங்களோட தொகுதியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த தொகுதி பக்கத்தில் இருக்கிற டவுன்லோட் பட்டன் ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்கன்னா போதும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது நெட்டு நிறைய தேவைப்படும். ஸோ என்னோட தொகுதி நான் வந்து டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 2.5 GB கேட்டுச்சு, ஓகேவா? ஸோ 2.5 GBக்கான பிடிஎஃப் ஃபைல் இதில் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அந்த நெட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறது முடிஞ்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ சிம்பிள் தான், ஓகேவா? பட் நெட்டு மட்டும் வேணும், ஓகேவா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா?